பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ். வா வா, யாரோ நம்ப வச்சிருக்காரு அவர் தலையில அடிச்சு கூலிங் கிளாஸ் அவருக்கு நல்லா இருக்குன்ட்டு. 54 குட்டை உடைய சக்தி ஐயா. ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து கிளியூர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். காலையிலேயே நம்ம அந்த வீட்டில் வந்து நம்ம குளிச்சிட்டோம். இப்போ வந்து இங்கேயே நம்ம வந்து ஒரு குளியலை ஒன்று போட போகிறோம். ஃபால்ஸு எல்லாமே பார்த்துட்டு அப்படிங்கிறதுனால, ஃபால்ஸை பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து குளிக்க போகிறோம். எல்லாருமே எம்பி வாசன் வாருங்கள் வாருங்கள். எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், என்பிஐனா அதுக்கு ஒன்று கண்டுபிடுறா. நியூமேட்டிக்கல் பிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் இவர்தான். நியூமேட்டிக்கல் பிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன். நாங்கள் இருவர். ஆமா, மித்த எல்லாருமே எம்பி தானே. ஆமா, நம்ம 2 பேர் தான் என்பிஐ. மத்த எல்லாரும் எம்பி. ஒரு ஆள் தான் எம்பி. ஏய், நானும் என்பிஐ தான். பேத்துருவேன். எவ்வளவு டவுன் போகணும்? 250 அடி கீழே போகணுமா ஃப்ரெண்ட்ஸ்? 250 அடி இருந்தாலும் கீழே தள்ளி விட்டுலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சொல்றேன். நீ கண்டென்ட்டா கொடுக்க சொன்னா இவ்வளவு கண்டென்ட்டா கொடுப்பிய. பேக் எங்க? யார் வச்சிருக்கா பேக்? உங்க பேரு அப்படியே உருளு. நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன். அந்த ஜேசிபில அடிச்சு செத்துறேன். என்னை கொலை பண்ற ரேஞ்ச் என்ன? ஜாக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்பா சாமிண்டா. அவர் லைஃப் என்ன போட்டோ எடுக்க சொன்னாங்கடா. என்னை போட்டோ எடுத்து அனுப்புடா. நிறைய போட்டோ எடுத்து அனுப்புங்க. சரி, இங்கே ஒரு போஸ்ட் கொடுத்துருங்க. எவ்வளவு போஸ்ட் கொடுக்கணுமோ போஸ்ட் கொடுத்துருங்க. நான் அப்படியே ஸ்னாப் எடுத்துருவேன். நான் இதுலயே ஸ்னாப் எடுத்துருவேன். நீங்க எவ்வளவு போஸ்ட்னாலும் கொடுங்க, நான் அப்படியே ஸ்னாப் எடுத்துறேன். வேற வேற போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் வீடியோ தான் எடுக்கிறேன். வீடியோல இருந்து நான் ஸ்னாப் எடுத்துருவேன், போட்டோ எடுத்துருவேன். 4K வருது நம்ம போனா. இது 8K. யாரு அவங்க குளிக்கல. நம்ம போவோம் வாங்க. அவங்க வாங்க போயிருக்காங்களா என்ன? வாங்க நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 கூட்டம் வந்து கூடுங்க. இந்த பக்கத்திலே நான். ஆமா, இது நல்லா இருக்கு. அதை விட இது நல்லா இருக்கு. எடுக்கிறியா? லொகேஷன் பாருங்க. போய் நில்லுங்க. நல்லா இருக்குடா. இது 4K வருது. நல்லா 4K. எனக்கு 2K கொடுத்துறேன். 2K ஒன்று கொடுறா. வச்சுக்கோங்க. 2Kடா வச்சுக்கோங்க. ப்ளீஸ் 2Kடா வச்சுக்கோங்க. அவன் எடுக்கவே இல்லை. என்ன அவங்க வாராங்களா என்ன? எங்க அவங்க? நல்லா இருக்கடா. கேமரா வேற சூடாகுது. இது ரொம்ப இதா இருக்கு. தாடி மட்டும் சேவ் பண்ணா போலீஸ் மாதிரி தான் இருக்கும். ஆமா, இந்த பக்கம் அப்படியே இருங்க. அப்படியே நில்லுங்க. இவன் முடிச்சாலும் அப்படியே நில்லுங்க. நான் வரேன். நார்மலா நின்னுனே. நார்மலா ஓகேவா? ஓகேவா? ஏன்னா பர்ச்சேஸ் பண்ண போயிட்டாங்களா? சரி, நம்ம போவோம் வாங்க. பேக்கில் ஃபோனெல்லாம் பேக்கில் வச்சிடலான்னு பார்த்தா பேக் அவர்கிட்ட இருக்கு. செல்ஃபி விஜய் கால் பண்ணுங்க. இப்போ மக்களே, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்லாண்டிங்கில் வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம். இப்போ இங்கேருந்து தான் 250 படி வந்து நம்ம கீழே இறங்க போகிறோமா. வே டு ஃபால்ஸ் அவங்கள. பேக்கில் அவங்க ஃபோனை கொடுத்துடலான்னு பார்த்தா
வசன் இதை அப்படியே கொஞ்சம் பிடிங்க, நான் முன்னாடி போகிறேன். ரைடர் ஆன் பீக். ரைடர் ஆன் பீக்கா? ரைடர் ஆன் சீக்கணும் நாயி. என்ன தள்ளி விட்டுறாதல இங்க ஒரு ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். போட்டு ஒண்ணு போட்டு இருந்துருக்கலாம். வீட்டுல இருந்துச்சேடா, பாக்கலையாடா நீ? ஸ்பீக்கரா? ஸ்பீக்கர் இருந்துச்சா? உங்க வீட்டுல இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் வாங்கி வச்சிருக்கேன். சுத்தம் டிவி கீழே இருந்ததுன்னடா. ஏய் என்னையா படிக்குது? சறுக்கிக்கிட்டே வர நெஞ்சில இருந்து எல்லாம் கருகி போயிரும். இரும்பு தான் போட்டிருக்காங்க. மக்களே வரதா இருந்தா கொஞ்சம் பார்த்து வாங்க. என்னை மாதிரி விளாக் எடுத்துட்டே வராதிங்க. நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் கவனமா இருக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இங்கோ சதறிரும் சதறும் சதறும். நடுங்குது. ஐயா ஆப்போசிட்ல ஆளுங்க வராங்க, பாத்துக்க. பார்த்து விட்டேன். நான் என்ன உன்னை மாதிரி குருட்டு பயல் என்று நினைத்தாயா? அதோட கேவலமா நினைச்சுக்கோ. அப்புறமா கொஞ்சம் காய் போட்டுக்கோ. எங்கேயாவ கால் பண்ணீங்களாண்ணா? கால் போலடா. அப்போ நம்ம மொபைல் எல்லாம் யார்கிட்ட கொடுக்கறது? சிட்டு 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 சிட்டுக்கு 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 சிட்டு. கண்ணாடியை கட்டிட்டு ஒண்ணும் இல்லைங்க. அதனாலதான் கண்ணாடியை நல்லது. நீங்க பாத்தீங்களா? ரொம்ப ஆட்டாதீங்க, சாரி ஆடாதீங்க, போங்க. திரும்பி வரும்போது கிளியூர் ஃபால்ஸ் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் பொறுமையா நடந்து போகணும். வைபை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு போகணும். சத்தம் கேட்குது, ஃபால்ஸோட சத்தம் கேட்குது. கேட்கல உங்களுக்கு? அவங்க கிட்ட தான் துண்டெல்லாம் இருக்கு. நம்ம நடுங்கணும்னா அவங்க தான் காரணம். இறங்கும் போது ஹைட்டா கிடக்குது. முன்னாடி போயிட்டு ஹலோ யாருக்கு? ஹலோ ஒரு சின்ன சீனா கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இவ்வளோ தூரம் நம்ம படியிறங்கி லைட்டாக படியிறங்கி வந்தால் கொஞ்சோண்டு சீனை, அழகான சீனை பார்க்கலாம். ஃபால்ஸ் வந்தாச்சு மக்களே. குளிக்க சற்று இடம் இருக்கிறது, குளிக்கலாம். என்ன ரிஸ்க்கு? எல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி போனா போது. ஒத்த உசுறு தானே, போவோம். ஒன்னா போலாம். ஒரு அழகான ஒரு சின்னோண்டு அருவி தான் கிளியூர் அருவி. ஒரு சின்னோண்டு அருவி தான். நம்ம அழகாக இங்கேருந்து குளிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. ஏய் மொபைலை யார்ட்டடா கொடுக்கணும்? எங்கே அவங்க? எங்கேயாவது போய் ஒளிஞ்சிடுறாங்க. ஆசா அவங்க வர வரைக்கும் நீ நில்லு, இல்லைன்னா போறியா? போ, பார்த்து பருவிச்சு போ. குரங்குங்கிறத நிரூபிக்க பத்தியா? கொஞ்சம் நல்லா மேலே இன்னும் கொஞ்சம் போயாச்சுன்னா நல்லா எடுக்கலாம். இன்னும் அங்கே பாருங்க, அந்த ஸ்பாட்டுக்கு போயாச்சுன்னா நல்லா இருக்கும். அதான் நீ அந்த ஸ்பாட்டுக்கு போறியா? அங்கிருந்து கிழிந்து வெயில நல்லா இருக்கு. நல்லாவே தெரியுது. வாசன் வேண்டாம், எம்பி மாத்த மாட்டேன், வந்துரு. எங்க அவங்கள ஆளை காணோம். நம்ம மொபைலை கொடுத்துட்டு போலான்னு பார்த்தா நாம் இங்கு நக்கி கொண்டு இருக்கிறோம். இதற்காக போன் இருப்பதற்காக எல்லாம் ஜோடி ஜோடியா வந்திருக்கு. சரி, சௌமியா மாதிரி இருக்கு. அதான் சொல்ல முடியாது, வரலாம். நல்லா இருக்குல்ல லொக்கேஷனு? இது பரவாயில்ல, சின்ன ஃபால்ஸ் வந்தாலும் நல்லா நச்சுன்னு இருக்கு. கீழே விழுந்து தொலையாதான் பார்த்துட்டேன்.
நம்ம கூட வந்ததுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லைல்ல. இருக்கு. டெலீட் பண்ணி இருக்கு. காலையிலேயே மைனி அண்ணன் 2 பேரும் கால் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏன் கூட வந்தேன்னு தெரியாதுல்ல அவங்க. தெரியும். இப்போ மக்களே நம்ம வந்து ஒரு செம்மையான தெர்ரிஃபுல்லான ஒரு குளியலை போட்டோம். மணி இங்கே இப்போ 12:30 ஆயிடுச்சு. அடுத்தால லஞ்சா நல்ல ஒரு குளியலுங்க. அம்மா அன்எக்ஸ்பெக்டட் தான். பஜ்ஜி இருக்கு. பஜ்ஜா பஜ்ஜி வாங்க. பஜ்ஜி நல்லா இருக்கு. வாங்க போடா டேய், அதில் வந்துருங்க. தேங்க்யூ. எடுத்தாச்சு. என்ற மொபைல் உள்ளதான் இருக்குது. நீங்கள் வேணா வச்சுங்க. வாங்க போட்டோம். போலாம்டா. என்ன சொல்லட்டுது நம்ம குற்றாலத்தில் குளிச்சா எப்படி இருக்கு சொல்லட்டும். அது மாதிரி சொல்லட்டுது. அதான் அந்த மாதிரி சொல்லட்டும். ஏன் அப்படியே காற்றுக்குள்ளே தண்ணி போகுது இல்லை? காற்றுல இல்லை தண்ணியெல்லாம் எடுத்துருங்க, இல்லைன்னா இதாயிரும். அவ்வளோதானா? துணியை மாற்றணும். அது அங்கே சன்ரைஸ் பார்க்குறது. வேற ஏதோ ரைடிங்கா? அது வேலைக்கு காசு கட்டணும்பா. காசு கட்ட ரெடியாக இருக்கிறீங்களா? எத்தனை ஆயிரம்? 300 ரூபா. நல்லா இருக்கு. குளிர் எங்க குளிர் இருக்கு? குளிரே இல்ல. குளிரே இல்லை. அந்த தம்பி கொஞ்சம் தண்ணியில தள்ளி விட. இவ்வளவு நேரம் தண்ணியில தானே இருந்தது. என்ன குளிர் இருந்துச்சு? குளிரவே இல்ல. இல்லையா? குளிரே பாட்டி அவனுக்கு தெரியாதா? ஒரு ஸோ நம்ம ஏற்காடுல வந்த கிளியூர் ஃபால்ஸ் ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக சாப்பிட போகலாமா இல்லை வேற எங்கே போகலாமா அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். லாகர் பருவதமலையிலே ஏறிட்டாரு. இதெல்லாம் ஒரு இதா கொஞ்சம் படி ஏறி இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தம்மு கட்டி இழுங்க. நான் செயின் ஸ்மோக்கர் கிடையாது. அந்த தம்மு இல்லை, நெஞ்சில் இருக்கிற தம்மு சொன்னேன். ஆனால் பிடிக்கவே இல்லை. செம்ம பயங்கரமா இருக்குல்ல. வயசாயிடுச்சு அவ்வளோதான். ஏங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி இப்போவே டெஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். அதுக்குன்னு இவ்வளோ பொறுமையாக வரக்கூடாது. கடைசியாக வந்த காட்டிலம் காளையா கடைசியாக வந்துவிட்டு காட்டிடம் காளையா. கன்னி பெண்களை பார்த்து வரலேமாகிறதால் கன்னி பெண்களை பார்த்துட்டு இருந்தேன். கன்னி பெண்களை பார்க்குறேன். வீடியோ போஸ்ட் பண்ணிக்க போறாரு. கண்டிப்பா திரும்ப திரும்புதேன்னு பார்த்து போகலாம் பார்த்தா முடியல. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ரமையில தான் இருக்கோம். ஸ்ட்ரைட்டா இல்லைண்ணா நீங்கள் பின்னாடி தான் வரணும். ஆனால் நீங்கள் பின்னாடி போகாதீங்க, போயிட்டு வரட்டும். ஊர் வழியாக எடுத்துருங்க. நம்ம வந்து ஃபுல்லாக குளியலை போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீட்டாக அடுத்தால கிளம்பியாச்சு. லெஃப்ட் ஏறி ஏன்னா நீங்கள் லெஃப்ட் இறங்காதீங்க. லெஃப்ட் ஏறுங்க. லெஃப்ட் ஏறுங்க. அங்கே போய் நிற்கிறாங்களா? ரோட்டில் போய் நிற்கிறாங்க. சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. விட்டு வருது. அங்கேயே நிப்பாட்டுற ஆசா. ஒரு வழியாக குளியலை முடிச்சுட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அடுத்தது போட் ஹவுஸுக்கு நம்ம போகிறோம். அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்க்கணும். ஓகே ஆமாம் அவ்வளோதான். மேப்பு
போங்க நான் சொல்றேன். நல்லா நவுந்து உட்காருக்கிட்ட இதுக்கு மேல இங்கெல்லாம் போவா அந்த ரோட்டுக்கே போயிருக்கேண்ணே. ஒரே ரோடு தானே வேறங்க. அதுக்கப்புறமா மேலே கீழே மேலே ரைட். எதை பத்தி சொல்றீங்க? அந்த வழி தெரியாதா? ஏன் சைலண்டா வர? ஓய் என்ன சைலண்டா வர? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. பேசலனாலும் பேச வச்சுக்கல. ஒன்றும் அல்ல. இங்க பாரு அந்த பில்டிங் கட்டிட்டாங்க, புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையா கட்டிட்டாங்க. இதான் வந்து மன்னரோட பாத்ரூம். ஏற்காடு ஒண்ணுமே இல்லைண்ணே பெருசா. இவ்வளவு பெரிய மலை பெருசா இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு. ஏலகிரினா கூட நல்லா இருக்கு. ஏன்னா பைக்ல மரம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கான். பெரிய மலை போடுறான். எல்லாரும் பெருசு பெருசா இருக்கிறாங்க. இருக்க ஆளுங்களுக்கு ரோடு வரட்டும்ண்ணே. ரோடு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து ரைட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் மெயின் ரோடு. பைத்தியக்காரன் பதறுகளா? ஒரு காமெடி. உங்களுக்கு இல்ல, இது ஒரு காமெடி. இது ஒரு காமெடி. ட்ரெக்கிங் இருக்கு. ஆமா, இதெல்லாம் 500 ரூபா 1000 ரூபான்னு பிடிங்கிருவானுவோ. 300 ரூபா. இது இல்ல 300 ரூபா கிடையாது. அது வேற என்ன இருக்குல்ல. கேட்காம இருந்தாதான் ரைட். அதுக்கப்புறம் அந்த லேக் வந்துருச்சுல்ல, அதுக்கப்புறம் லெஃப்ட். ரைட்டு போய் லெஃப்ட் போங்க. ரைட்டு போய் லெஃப்ட் போங்க. காவேரி பீக். அவர் சொல்லிருப்பாரு. லெஃப்ட் பார்க்கிங், போட் ஹவுஸ் கார் பார்க்கிங் போட்டுருக்கு பாருங்க. லெஃப்ட். ஆமா ஆமா லெஃப்ட் தான். கார் பார்க், போட் ஹவுஸ் கார், எல்லா காரும் இங்க இருந்து வருது பாருங்க லெஃப்ட்ல இருந்து. போட் ஹவுஸ் போறீங்களா? எவ்வளவு ஒரு ஆளுக்கு? எவ்வளவு? 1000 ரூபா ஒரு ஆளுக்கு போட்டுருக்கு. 1000 ரூபாயா? இதெல்லாம் என்னன்னு தெரியல. இதெல்லாம் கேட்லாக்ல அப்படிதான் இருக்கு. போட் ஓட்டுறதுக்கு 1000 ரூபா. லெஃப்ட் எடுங்க. எடுக்கிறதா இருந்தா எடுங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? எங்கெங்க போகணும் சொல்லுங்க. சட்டுப்பட்டு முடிவு எடுங்க. டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எல்லாம் போட்டு விட்டு தலைவலி வந்து போட் ஹவுஸ் என்னடா இருக்கு போட்ல? கீழே இறங்குவோமா? கீழே ஆர்ஆர் பிரியாணில போய் சாப்பிடுவோம். போட் ஹவுஸ் எவ்வளவு வேற எங்க போவோம் பாறா. ஏய் கொடுங்க ஒரு நிமிஷம். பாயிண்ட் தான் போவோம். இருங்க வியூ பாயிண்ட் தானே. வியூ பாயிண்ட் திருப்புங்க பின்னாடி திருப்புங்க. இது என்ன ஸ்கை வாக்ல ஏதோ இருக்கு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதா? பக்கோடா பாயிண்ட் போடுங்க. பக்கோடா பாயிண்ட் தானே. நான் பாத்துக்கிறேன். எங்கடா இருக்குது இது? நான் பாத்துக்கிறேன். போய் பக்கோடா சாப்பிடுவோம். பக்கோடா வாங்கிங்கடா. பக்கோடா வைப்பாங்களா நாங்க? அண்ணா அங்க வைப்பாங்க. பேரு பக்கோடா பாயிண்ட். ஏன்டா பக்கோடா பாயிண்ட் சொல்றீங்க? இதெல்லாம் எங்க? இந்த அக்வாரியம்லாம் எங்க இருக்கு? நல்லா இருக்கும். நல்லா இருக்காதா? அக்வாரியம் ரூபாலாம் இந்த பாருங்க மொத்தமா போட்டுருக்கீங்க. ஏற்காடுல டீத்தூள் நல்லா இருக்குன்னு நீ? டீ நல்லா இது வேணா போய் பாருங்க. திருப்பி நல்லா இங்கதான் போங்க. ப்ரோ கஜ் விளாகரு வண்டி பின்னாடி பாரு. பைக் இவன் மேல ரிவர்ஸ்ல வர மாதிரி தம்பி. திருப்பி போங்க. தக்காளி அவன் அடிச்சு நொறுங்க. சாக்லேட் வாங்குறீங்களா? ஏதாவது சாக்லேட்? ஊட்டி சாக்லேட் இருக்குப்பா. ஊட்டி சாக்லேட் வேண்டாம். வந்து நம்ம சாக்லேட் வேணும். ஒரிஜினல் ரைடர் தான் காத்தோட
ஏய் எங்கன்னு சொல்லுங்கடா. போங்கண்ணே, இதே ரூட்டு தான்ண்ணா, போங்கண்ணே. எந்த பாயிண்ட் பக்கோடாவா? பக்கோடா தான். பக்கோடா வியூ பாயிண்ட் போகிறோம் மக்களே. எல்லா மலர் சுக்கு காப்பி குடிக்கலாம், சுக்கு காப்பி குடிச்சு போகலாம். குடிக்கலாமா? சேர்வராயன். சரி, ஒரு டீ பிரேக். மணி என்ன? 1 மணி ஆகுது. டீ பிரேக்குங்கிற ஆமா, லெஃப்ட்ல எங்கேயா சாப்பிட்டுலாமா? லெஃப்ட்ல ஃபுல்லா கடையில ஏன்னா ஆளாருன்னு சொல்லிட்டான். இந்த லெஃப்ட்ல நிறைய கடையா இருக்கு, சாப்பிட்டுலாமா என்ன? சரி சாப்பிடுவோம். இல்லடா ஆறாறுல சாப்பிடுவோம். இப்ப டீ எல்லாம் குடிச்சிட்டு போவோம். சரி, இந்த இருக்கு லெஃப்ட்ல டீ கடை இருக்கு, அம்மன் ஹோட்டல். எங்க? இந்த லெஃப்ட்ல பாருங்க. இங்க தானடா. தம்பி போக சொல்லு. இந்த பார்க் அப்படியே பார்க் போடுங்க. கொஞ்சம் வெடி போனா அப்படி போட்டுறேன். நோ பார்க்கிங் பெருசா போட்டு வச்சிருக்கான் போர்டு. பண்ணுங்க, நாங்க இறங்கிக்கிறோம். நோ பார்க்கிங் ஆனந்த்னு போட்டு வச்சிருக்கான். ஆனந்த் ஆமா, நோ பார்க்கிங் ஆனந்த். நோ பார்க்கிங் வேற என்ன முன்னாடி போவாங்க. ஆனந்த் வருவான்னு தெரிஞ்சுதான் ஆனந்த் நோ பார்க்கிங் போட்டு வச்சிருக்கான். சேர்வராயன் கோயில் 204. பெங்களூர் என்ன இடம்னு பாரு. பெங்களூர்னா மெயின் சிட்டி தான் போடுவான், எலக்ட்ரானிக் சிட்டி. அது இருக்கடா கடை போடுவோம். ஹாய் காஃபி, ஏற்காடு காஃபி சாக்லேட் கம்பெனி. ஓகே, நம்மளை நல்லா சுத்த விட்றாங்க. கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு, குளிச்ச உடனே கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு ஊர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, மலை மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. நான் வந்து ஏலகிரி தான் கொஞ்சம் மலை மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏற்காடு அந்த அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகவில்லை. நிறைய அங்கே ஓகே, நாங்கள் டீ சாப்பிட போகிறோம். டீ எத்தனை டீ? 6 டீயா? காஃபியா? காஃபி நல்லா இருக்குமா? பூஸ்ட் இல்லை, பேஸ்ட் தான் இருக்கு. சாப்பிட்றியா? தேவையா? பூஸ்ட் வேணுமாடா? ஒரு பூஸ்ட், ஒரு காஃபி, டோக்கன் வாங்கிட்டு அங்கே அங்கே பஜ்ஜி இருக்குதுங்க. பஜ்ஜி பஜ்ஜி நீங்கள் அங்கே சாப்பிட்டீங்க, நான் சாப்பிடல. மக்களே, இப்போ நம்ம வந்து ஒரு காஃபி, பஜ்ஜி, ஒரு கேவலமான பஜ்ஜி, உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே அப்படிம்பாங்கல்ல. ஒன்றே ஒன்று தான் சாப்பிட்டது. ஸோ கொஞ்சம் நல்ல ஃபீல் ஆகுது. பட் நான் வந்து ஏற்காடு அந்தளவுக்கு நம்ம ஃபீல் ஆகலை. ஏன்னா நிறைய கூட்டங்கள் இருக்குது. நல்ல ஒரு பிளேஸ் தான், நல்லா சில்லுன்னு, கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. நல்லா இருக்குது, ஃபீல் ஆகுது. ஓகே தான். என்னையை பொறுத்த வரைக்கும் ஏற்காடை விட ஏலகிரி தான் நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் தான் அங்கே தான் என்ஜாய்மெண்ட்டு நல்லா பண்ணேன். பரவாயில்ல, வந்து நல்லா ஃபீல் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ன ஒரு 10,000 ரூபா பட்ஜெட்டோடு வந்தால் ஓகே தான். ஏற்காடில் நிறைய சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ், சாக்லேட்ஸ் ஐட்டம்ஸு, டீ, அந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெலாம் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து போட் ஹவுஸ் மட்டும்தான். இங்கே வந்து போட் ஹவுஸில் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன லேக்கு மட்டும்தாங்க. இந்த லேக்கில் அவங்க வந்து ஒரு 300லேருந்து 400 வரைக்கும் பர்ச்சேஸ் வாங்கிடுவாங்க. இதில் நம்ம வந்து பெடல் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோ டயர்டாக இருப்போம். பெடல் எங்கே பண்ணுறது? இவ்வளோதாங்க லேக்கு. ஜஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் ஒரு லேக்கு. எதுக்கு வந்து அவ்வளோதான். இல்லை ஒர்த்து அப்படின்னாக்கா அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு ஃபீல் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே, நம்ம இங்கேருந்து இப்போ வந்து பக்கோடா வியூ பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதான். நம்ம அங்கே போகிறோம். நம்ம காரில் போகலாம். எவ்வாறு பொம்பளைகள் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணதுக்கு போயிருக்கு. ஏய் பொம்பளை பிள்ளையா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கியா? இங்கே வாங்கயா. வாங்கயா இப்போ பொம்பளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கியா? டைம் ஆகுது. பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ்.